வெல்கம் ஓஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரெஸ்லிங் தமிழா. இன்னைக்கு நாம பண்ண போறது ரீல்ஸ் ரியாக்ஷன். ஓகே, ஒய்டி ஜாக் ரீல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, WWE ரிலேட்டடா, ரெஸ்லிங் ரிலேட்டடா இருக்க ஃபன்னி மீம்ஸ், அப்புறம் சில ரீக்ரியேஷன்ஸ், சில காமெடிக்கு இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 8 வீடியோட வந்திருக்கேன். இந்த சீரிஸ் நல்லா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து இன்னும் ஓகே நிறைய சீரிஸ் பண்ணுவோம். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு. ரொம்ப நாளா ஓகே ஆசை எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு. ஆனா இதுக்கு பண்ணிடுறோம். ஓகே டன். ஓகே, இன்னைக்கு ஸ்டார்ட் நம்ம 8 பண்ணுவோமா? வீடியோஸ் பார்க்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வீடியோ போடுங்க. ம். This again. Absolute. ஆர் வி டி ப்ரோ, இப்போ என்ன பண்ண மாட்டீங்களா? பார்த்தேன், தூக்கி போட்டான். ஆர்விடிக்கும் ரேண்டி ஆர்டனுக்கும் மேட்ச் நடக்குது. ஓகே அது ரேண்டி ஆர்டனோட பவர் ஸ்லாமும் ஆர்விடிக்கு போடுறான். நம்ம சின்ன வயசுல விளாடுவோம் தெரியுமா மண்ணுல. ஆமா அதே மாதிரிதான் நான். அட்டையில பெல்ட் எல்லாம் செஞ்சுன்னு போயிட்டு தோத்துலாம் போயிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி ப்ரோ நான் தான் பெல்ட் செஞ்சு கொண்டு போவேன். ஓகே, ஆனா எல்லா வாட்டியும் நான் தோத்து போவேன். ஒரு வாட்டி அப்படிதான் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு. ஜான்சனோட பூட்டு பேர்ட்ல போட்டிருப்பாருல, அதை செஞ்சு ஆமா கொண்டு போனேன் ப்ரோ. அந்த மாதிரி நான் தான் தோத்து போனேன். ஒருத்தர் ஜோன்ஸ் ஒரு பையன் இருந்தான். அவன் ஓகே, பேர் வந்து ஜோன் சீனா. எனக்கு புரியல. அவன்கிட்ட தோத்து போட்டீங்கன்னா அங்க போய் உண்மையிலே சண்டை போட்டுப்பீங்களா? ஆமா மண்ணுல சண்டை போடும் உண்மையிலே. எப்படிங்க சண்டை போடுறீங்க? ப்ரோ அதான் அட்லீஸ்ட் பயங்கரமா அந்த இருக்கும். ஆக்ஷன் பண்ண கூட. இல்ல ஓகே, ரியலா சண்டை போடுவோம் ப்ரோ. இல்ல அங்க வந்து இப்போ புது வீடு கட்டுவாங்க தெரியுமா? கட்டுறதுல மண்ணு ஆமா நிறைய இருக்கும். அங்க மேலே குதிக்கலாம், நல்லா இருக்கும் அதெல்லாம். இதெல்லாம் அதான். பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. ம். ஆமா. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அப்படின்னு உங்களை பார்த்து தான் அதை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ம். செம்மையா சண்டை போடுறானுங்களே. லேஸ்லாம் கட்டுறாங்க. சொல்லி முடிஞ்சு, அவ்வளவுதான். ஃபிளாஷ்பேக். And Van Dam trying to fight out of it. Van Dam and டிராப் கிக். போடுங்க டிராப் கேக்கு. ராண்டி ஆர்டன் ப்ரோ. ஆனா அவன் ஆர்விடி. watch this again. ராண்டி ஆர்டன்ல ஆர்விடி. எவன் ஆர்விடி அவன் ராண்டி ஆர்டன் தெரிய மாட்டேங்குது. ப்ரோ அது என்ன மூவ் தெரியுமா? ராண்டி ஆர்டன் ஆக்சுவலா வந்து ஆர்விடிக்கு ராண்டி ஆர்டன் நடக்கும். அப்போ ஆர்விடி வந்து என்ன பண்ணுவான்னா, அந்த வந்து ரோப்பில் இது பண்ணி அந்த சிக்னேச்சர் மூவ் போடுவான் பெல்ட் ஏச்சுன்னு. வரும்போது ராண்டி ஆர்டன் ஒரு வாட்டி அப்படியே போட்டுருவாரு. அது அப்படியே ரீக்ரியேட் பண்ணிருக்கானுங்க, நல்லா இருக்கு. ஓகே ஓகே, பாத்துருக்கீங்களா பழைய மேட்ச்லாம்? ராண்டி எனக்கு ஆர்டன் ஆர்விடி மேட்ச்லாம் பாத்துருக்கேன், மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா நிறைய இருக்குல்ல? பார்த்தது இல்ல. நல்லா இருக்கு. சரிங்க, நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ வீடியோ பார்க்கலாம். பார்க்கலாமா? இந்த வீடியோ பாருங்க. ஷான் மைக்கேலோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்க. அதாவது அவன் அடி வாங்குறத மட்டும். ஓகே, The scientific. என்ன ஓவர் ரியாக்ஷன் பண்றான்? நான் சொல்றேன், என் ரீசன் சொல்றேன். இங்க பாருங்க. இல்ல கொடுத்த காசு மேல போவாங்க மாதிரி. இல்ல அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்ற. என்னங்க பல்ட்டி அடிச்சிட அவ்வளவு. இப்ப பாருங்களேன், 10 தெரு போய் தள்ளி விடுவான். Looks like என்ன? ப்ரோ இந்த மேட்ச் நான் சின்ன வயசுல லைவா பார்த்தேன். லைவா தான் டிவில தான். ம். ம். ஏன் இப்படி பண்ணிருக்கா ரியாக்ஷன்? அது என்ன ரீசன்னா, ஷான் மைக்கேல்ஸ்க்கும் அல்கா கானுக்கும் ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஒரு மேட்ச்ல வந்து அல்கா கான் வின் பண்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஸோ ரீமேட்ச்ல ஷான் மைக்கேல் வின் பண்ற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அப்போ என்ன ஓகே, ஆச்சுன்னா, இப்போ இது அதாவது இப்போ நம்ம ஒருத்தர் அடிக்கிறாருன்னா மேலே படம் நம்ம அந்த மூவ்ஸை வந்து அடி வாங்குறவங்க நடிக்கணும். அது பேர் செல் பண்றதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஓவர் ஆமா செல். ஆமா ஸோ அந்த மேட்ச் கேன்சல் ஆயிடுச்சு. அதாவது அல்கா கான் என்ன பண்ணுவான்னா, அந்த பவரை யூஸ் பண்ணி மேட்ச் கேன்சல் பண்ணிடுவான். வின்ஸ் செக்மெண்டோட ஓகே. அந்த இது வச்சுட்டு. அதனால ஷான் மைக்கேல் இந்த மேட்சை சொதப்பணுன்ற ஒரே ரீசனுக்காக ஓவர் செல் பண்ணி மேட்சையே ஸ்பாயில் பண்றாரு. அதான் ப்ரோ ஷோ ஸ்டாப்பர். இன்னைக்கு நல்ல டெக்னிக்கா இருக்கு. ஓவரா செல், அதாவது நார்மலா செல் பண்ணாம ஓவரா செல் பண்ணிட்டாரு. ஓவரா செல் பண்றது, ஓவர் செல். அதாவது நல்லா செல் நல்லா பண்ணணும். இருந்தது. அப்பதான் வந்து அடிக்கிறவனுக்கும் நல்லா இருக்கும், அடி வாங்குறவனுக்கும் நல்லா இருக்கும். அடுத்த ஓகே வீடியோ ஓகே, போயிடுவோமா? எஸ், நெக்ஸ்ட் வீடியோ போலாம். ட்ரை டு பி ரொமான்டிக்ஸ். யாரா இது?
போதிய ஸ்டாப் பண்ணிய பார்க்காம இல்ல. இந்தியன் ரோமன் ரைன்ஸ். ப்ரோ இந்தியன் எப்படி தெரியும் உங்களுக்கு ப்ரோ? ஆனா செம்ம எஃபெக்ட் போட்டிருக்கான் ப்ரோ அவன். தெரியுதா உங்களுக்கு? இல்லைங்க தலையை தலையில பாருங்க, ஏதோ கறி கட்டி ஏதோ போட்டிருக்கான். கிழிஞ்ச துணி எடுத்து கட்டியிருக்காரு. உடம்புல வந்து ஏதோ வரைஞ்சி வச்சிருக்கான். வர கையில என்ன வெள்ளை ஏதோ பூசியிருக்காரு, சாம்பல் எடுத்து பூசியிருக்காரு. அது இது ஆனா பரவாயில்ல ப்ரோ, எஃபெக்ட் போட்டிருக்கான். அவன் அதான் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயம். கண்ணு மட்டும் அவர் லைட்டா அண்டடிக்கிற மாதிரி இருக்கு. அவர் உடம்புக்கு ஏத்த மாதிரி எதை போட்டிருக்கலாம். இவர் ப்ரோ எதுக்கு இந்த அளவுக்கு ரோமன்? யோசிச்சிருக்கான். எவ்வளவு பெரிய ஆள் அவன். சரி, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிருக்கான் ப்ரோ. பாராட்டணும் அவனை. பாராட்டலாமே ஃப்ரெண்ட்ஸ், பாராட்டிடுங்க. இந்தியன் ரோமண்டிஸ் கண்டிப்பா ரோமண்டிஸ் உனக்கு பரிசு கொடுப்பாரு, கவலைப்படாத. அடுத்த வீடியோ போயிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ போலாம். பரவாயில்ல ப்ரோ, ரிஸ்க் எடுத்து சண்டை போடுறான் பாருங்களேன். யார் தெரியுதா? யாரு? ராப் வேன் டேம், ஆர்விடி. ஓ ஓகே ஓகே, ஆமா. ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாம் போட்டு ப்ரோ இதெல்லாம் ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் நானும் பண்ணியிருந்தேன் சின்ன வயசில். ஓ இந்த மூணா செம்ம கஷ்டம் ப்ரோ. சூப்பராக போடுறான் பாருங்க. செக்ஸிவாக பண்ணுறான். இது ஃப்ராக் ஸ்பிளாஷு. இது ஃப்ராக் ஸ்பிளாஷ். ஆக்சுவலாக அப்படி தான் ப்ரோ. அவன் என்ன பண்ணுவான்னா ஆர்டிடி வந்து ஃப்ராக் ஸ்பிளாஷ் போட்டுட்டு ஓகே, வயிற்ற பிடிச்சி இது பண்ணுவான். பண்ணுற பாருங்களேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்றாரு அவரு. இல்லை ஆக்சுவலாக அவன் பெயின் இருக்கும் அப்படி பண்ணி கூட அவனுக்கு. ஏன்னா அவன் ரிஸ்க் எடுத்து சண்டை போடுறான். கண்டிப்பாக அவனுக்கு பெயின் இருக்கும். இப்போ நீங்களே பாருங்களேன், அந்த இடத்துல உழும்போது பாருங்க தெரியுதா? ஆக்சுவலாக வயிறு ஆமா ஆமா. பயங்கரமாக வலிக்கும். அதே மாதிரி பாருங்க இந்த வயிற்று மூல பிடிக்கும் பாருங்க. பார்த்தீங்களா? வயிற்று பிடிக்கிறான். ஆக்சுவலாக ஆர்விடி பண்ணுவான். ஏன்னா அவன் விழும்போது 2 வயிறு பட்டக் பட்டுன்னு ஒட்டும். ஆனால் கேட்டால் டபிள்யூ ஃபேக்குன்னு சொல்லுவானுங்க. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து சண்டை போடுறானுங்க. அது தெரில அவனுங்களுக்கு. இல்ல, அதாவது ஃபைட்டிங் ஃபேக்கு. பட் ஆனா அது போடுற ஸ்டன்ட்ஸ் வைஸ் அது வந்து அதான் ரியல் தான். ரியலாக வந்து ரிங்கில் சண்டை போடுறாங்க, ஸ்டண்ட் பண்ணுறாங்க. ஈவன் அதுதான் ப்ரோ ரீசன். என்னன்னா ஒருத்தன் அடிக்கும் ஒன்றும் போது இல்லைங்க, ஃபைட்டை ரீக்ரியேட் பண்றாங்க அவ்வளவுதான். சினிமால போடுற சண்டையை அவங்க லைவா ரீக்ரியேட் பண்றாங்க ரீக்ரியேட் ஆடியன்ஸ் பண்ணுறாங்க. முன்னாடி. அதுதான் சொல்ல வரேன். அதாவது 2 பேரும் ஒருத்தன் ஏதாவது ஒரு மூவ் மறந்தாலுமே இன்ஜரி ஆகிடும். ஆமா 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 அப்போ கேர்ஃபுல்லாக சண்டை பண்ணும். ஸோ அது ஒரு ரிஸ்கான ஒரு இதுதான் அது. ஆமா, அதுதான் செல் ரிஸ்கான பண்ணுறதுன்னு விஷயம் தான் சொல்கிறது. அது. ஆமா. ஆனால் ஃபேக்குன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கானுங்க நிறைய பேர். ப்ரோ இவன் யார் என்னன்னு பார்த்து அவனுக்கு ஒரு அவார்டு கொடுத்துடலாம் ப்ரோ. அவார்டா கொடுத்துடலாம். அடுத்த வீடியோ பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் வீடியோ போலாம். ஐ ஏய், அவன் இங்க இருக்கான்டா. அடிக்கல. பாவம் அபிஷியல்ஸ் மேல போய் விழுந்துட்டான். ரெடியாவே இல்ல அது கூட அவனுங்க. பிரச்சனை இல்லை ப்ரோ. அவன் மேல ஊர்ன மாதிரியே அவன் கோடிக்கு சுடலாம் பாருங்க கீழே. இப்பதான் சொன்னோம் அத டபிள்யூ ஃபேக் இல்லைன்னு. இது மாதிரி பண்ணா எவன் தான் கண்டிப்பா போற வரவெல்லாம் ஃபேக்குன்னு தான் நினைப்பான். சம்டைம் ஃபேக் இல்லனா ஃபைட்டிங் ஃபேக் தான். ஆனா அது போடுற ஸ்டண்ட் வந்து ஃபேக் இல்ல. அது ஃபேக்குன்னு சொல்ல மாதிரி ஸ்கிரிப்டட்னு சொல்லலாம் நம்ம. ஸ்கிரிப்டட்னு சொல்லலாம். ஆமா. என்ன மாதிரி நீங்க இந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது எனக்கு. இல்ல புடிச்சு இழுத்துட்டானுங்க. தம்பி நீ தான் இப்ப கீழே விழு அப்படின்னு புடிச்சு இழுத்துட்டானுங்க அபிஷியல்ஸ். ஆனா அந்த உடம்பு வச்சு குதிக்கிறான் பாருங்க ப்ரோ அவன். இல்ல ஆனா இந்த உடம்பு வச்சு குதிக்கிறதுல கஷ்டம். ஆனா கெவின் ஓவன்ஸ் உடம்ப வச்சு நீ என்னெல்லாம் பண்ண கூடாதோ எல்லாமே பண்ணுவான். கிட்டத்தட்ட இவனும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். ஆமா, ஸ்மாக் டவுன் லாஸ்ட் ஃப்ரைடே, இந்த ஃப்ரைடே ஸ்மாக் டவுன் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவர் இந்த மாதிரிலாம் மூவ்ஸ் போடுவாரு அப்படின்னு. ஆமா ஆக்சுவலா அந்த உடம்பு வச்சுட்டு பண்ணிருக்கான் ப்ரோ இந்த மாதிரி மூவ்ஸ்லாம். அதாவது எடுத்து வைக்கிறேன் அந்த ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஓகே. இந்த வாரம் ரீல்ஸ் ரியாக்ஷன் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து மீம்ஸும் பார்ப்போம். சில போஸ்ட்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அதில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னும் நிறைய அந்த என்ட்ரன்ஸ் வீடியோலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. நானும் பண்ணியிருக்கேன். அது எந்த சேர்த்து உள்ளே போடுறேன், நல்லா இருக்குன்னு பாருங்க. இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி எவ்ரி வீக் ஒரு 3-4 வீடியோ ஃபன்னாக கொண்டு போவோம். நம்ம ரெஸ்லிங் தமிழா நம்பர் 1 சேனலாக ஆக்குறது தான் எங்கள் பிளானு. முடிஞ்ச சேட்டலைட் டிவியை கூட ஆக்கிடலாம்.
என்ன நீங்க என்ன சொல்றீங்க? உங்க 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 வீடியோ போட்டா அதை எடுத்து மத்தவன் ரியாக்ஷன் பண்ணிடுவான். தயவுசெய்து போடாதீங்க. மத்த மத்த வீடியோ எடுத்து தான் மத்த வீடியோஸ் தான் நம்ம ரியாக்ஷன் கொடுக்கணும். நம்ம வீடியோ மத்த ரியாக்ஷன் பண்ணக்கூடாது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் ஓகே. பார்க்கலாம். ப்ரோ தேங்க் யூ. இன்னும் நிறைய கண்டென்ட் பண்ணணும். நீங்க ஏதாச்சும் புதுசா உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. வியூஸ் போச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க பண்றோம்.